பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்று கர்த்தர் அந்த மகளை பார்த்து கேட்டார். தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறார், எதுக்காக அழுகிறீங்க, எதுக்காக கலங்குறீங்க, எதுக்காக துக்கப்படுறீங்க என்று. மனிதருடைய வாழ்க்கையில துக்கம், சஞ்சலம், உபத்திரம், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் கண்டிப்பா இருக்கிறது. அதன் மத்தியில விசுவாசத்தோடு கர்த்தருக்காக நிக்கிறோமா என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கா கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறது. ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கா ஜெபிக்கிறது இல்லை. ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கா வேதத்தை வாசிக்கிறது இல்லை. இன்னைக்கு அப்படியாப்பட்ட நிலைமையில விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வார்த்தை மூலியமா உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை தேற்றுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், எதுக்காக அழுது கொண்டிருக்கிறீங்க? உன் கண்ணீரை நான் துடைப்பேன், உனக்கு நான் ஆறுதலை நான் கொடுப்பேன், உனக்கு சமாதானத்தோடு நான் நடத்துவேன். நீ உண்மையாக என் சமூகத்தை தேடும் போது, நீ அவரை தேடும் போது ஒரு நன்மையும் குறைபடாது. அவருக்கு நீ முதலிடம் கொடுக்கும் போது உன் வாழ்க்கையில நீ நினைக்க முடியாத நன்மைகள் உன் வாழ்க்கையில நீ பெற்றுக்கொள்ள முடியும். நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு வேற யாருமே தடை இல்லை, நம்ம தான் தடை. தேவ பிள்ளைய, இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா நம்மளோட பேசினது என்று நம்ம விசுவாசிக்கலாம். அழுது கன்றதை விட்டு தேவன் பக்க திரும்புகிற பிள்ளையாக நம்ம மாறலாம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா நம்மளோடு பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை நேரத்துல எங்களோடு பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. ஏன் அழுகிறாய் என்று அப்பா எங்களோடு இந்த வார்த்தை மூலியமா எச்சரித்து பேசினதுக்காக நன்றி. கர்த்தாவின் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளை இந்த வார்த்தை மூலியமா தேற்றுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. துதிகான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.